எழுந்து நிற்பதில் மக்களை பார்த்து வணக்கம் சொல்வதில் என்ன குறைஞ்சு போயிடும்? இல்லை, இவருமே அதை எதிர்பார்க்க மாட்டாரு. இவர் வேண்டாம் அப்படி ஒன்றும் நீங்கள் ஊடகங்கள்லாம் நீங்கள் பூதாகரமாக்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் தேவை. அது இவருடைய இயல்பு. நீங்கள் பெரிய பெரிய மனசா இவருக்கு? இல்லை, பெரிய மனசு இல்லை. அது எப்பவுமே அது ரொம்ப டீப்பாக நம்ம அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. திருமாவளவனுக்கு ஒன்றும் வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம். யாருக்கு வணக்கம் வைக்கணும்? ஸ்டாலினுக்கா? ஸ்டாலினுக்கு, மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்துகிறப்போ அவர் ஒரு கூட்டணிக்கு தலைவர். சிறுத்தைகள் ஓட்டு போடுவாங்க. இல்லை ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவாரா? ஸ்டாலின் திமுக தான் ஓட்டு போடுவாங்களா? அப்போ சிறுத்தை ஓட்டு வேண்டாம் நம்ம சொல்லுது. இப்போ சிறுத்தைகள் மத்தியிலே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் வந்து இருக்குது. கண்டிப்பாக ஓட்டே விழுகாது. 10 தொகுதி அப்போ என்ன சார் ஆகும்? வாய்ப்பே இல்லை. ஒன்று கூட ஜெயிக்காது. வாய்ப்பே இல்லை. அவர் பையன் இந்த அம்மா நிற்கக்கூடிய விருதுநகர் சார், அதாவது இந்த மாதிரி நம்ம வாக்கே வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா நினைக்குதுன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. 10மே தோற்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். 100% தோக்குது. வேற வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா அவங்க சாதி சனம் நாயுடு வேட்பாளர்கள் தான் நம்ம நிறுத்தி 8 பேர். அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. எந்த வன்னியர் 5 வன்னியர் அங்கே நிறுத்தியிருக்கோம். சமூகத்துக்கான அங்கீகாரம் இந்த அம்மா கொடுக்க மறுக்குது. இல்லை, அவங்க கட்சியில் வன்னியர்கள் பறையர்கள்லாம் இல்லையா? ஒரு வேலை நிறைய இருக்காங்க. ஏன் இல்லாமல் இருக்காங்க? அந்த அம்மா அதெல்லாம் கொடுக்காது. அந்த அம்மாவுக்கு வீட்டில் வந்து தாய்மொழி அந்த அம்மா தெலுங்கு தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு. நடிகர்லாம் நாடாள ஆசைப்படலாமான்னா ஸ்டாலினும் நடிகர் தான், உதயநிதியும் நடிகர் தான், திமுகவை ஆரம்பித்து வச்சு அண்ணாதுரை கருணாநிதி நடிகர் தான். திமுக ஆட்சி அமைவதற்கு காரணமே எம்ஜிஆர் தான். ஆமாம். அப்போ நடிகர் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலே இல்லையே. அந்த அரசியலில் தான் அண்ணன் திரும்பவும் பயணிக்கிறார். இல்லை, எனக்கே இன்னும் அந்த ஆசை வரல, நானே அதுக்கெல்லாம் ஆசைப்படலன்னு சொல்கிறாரு. இல்லை, உண்மை அதுதான். அதாவது அவர் ஆசைப்பட முடியாதுன்னு. இல்லை, ஆசைப்பட முடியாதுன்னா தலித் அரசியல்வாதியாக இருந்து தமிழ் தேசிய அரசியல்வாதியாக மாறுவதற்கு அவருக்கு பலமுறை வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அப்படி தானே இயங்கிட்டு இருந்தார் முதல்ல அவர். இல்லை, இயங்கிட்டு இருந்தார். இப்போ இயங்குவதை சுருக்கிட்டார். இயங்குவதை திமுகவுக்கு விட்டு கொடுத்துட்டார். அப்புறம் எப்படி அவர் முதலமைச்சராக முடியும்? காவிரி, கச்சத்தீவு, இப்படி பல பிரச்சனைகளை துரோகமே திமுக தான். அப்போ திமுகவோடு இருந்து கொண்டு எப்படி முதலமைச்சராக அமைச்சர் கூட ஆக முடியாது. துணை போறாரா திமுகவுடைய எல்லா தவறும்? அது என்ன புதுசாக கேட்குறீங்க? அவருடைய அரசியல் வாழ்க்கையே நீங்கள் திமுகவுக்கு துணை போனதுனால தான் அடையாளம் இழந்து நிற்கிறார். ராதிகா நான் வளர்ந்து பிறந்ததெல்லாம் இங்கே இலங்கையில் சிங்களவர்கள் நல்லவர்கள், ஆயுத போராட்டம் புலிகளால் ஆயுத போராட்டம் முன்னெடுத்த பிறகு தான் இலங்கை சின்னாபனமாகி போச்சுன்னு அந்த அம்மா அங்கே பேசுது. அப்போ இதுக்கு திரும்ப பதில் கொடுக்குறாரு. திரும்ப அந்த அம்மா உதாசீனப்படுத்துது. அண்மை காலத்தில் திரும்ப அவர்களோட நெருக்கம் காட்ட அன்புமணி விரும்புகிறான்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, 2 பேரும் ஒன்றாக இருந்த காலத்தில் தான் இவர்களுக்கு 2 பேருக்குமே ஒரு பெரிய செல்வாக்கு. இது உடைக்கப்பட்ட பிறகு தான் செல்வாக்கு திமுக அதிமுக போச்சு. இல்லை, இந்த 2 சமூகத்தையும் பிரிக்கிற அதிகார வேலையை செய்து திமுக தான் குற்றச்சாட்டுறாரு இல்லையா? அது உண்மையா? உண்மைதான். சமூகம் பிரிந்தது மீண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் 2 பேருக்குமே நல்லது. அது ராமதாஸ் காலத்தில் நடக்கலை, அன்புமணி காலத்திலே நடக்கட்டும். இப்போ சட்டசபைக்குள்ளே வெற்றி பெற்று வந்தால் நிறைய இளம் தலைவர்கள் வரப்போகிறாங்க. சௌமியா வரப்போகுது, விஜய் வந்துடுவார், உதயநிதி வந்துடுவார், இளைஞர்களாக வரப்போகிறாங்க. ஒரு 50 வயசுக்கு உள்ளவர்கள். அப்படி வருகிறப்போ அன்புமணியும் திரும்ப இருந்தான்னு நல்லா இருக்குங்க. அதை திமுக தான் சதி பண்ணி தடுத்துருச்சுன்னா. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருமாவர்களுடைய பரப்புரில் திருமா பேசியிருக்காரு. நடிகர்கள்லாம் முதலமைச்சரான ஆசைப்படுறாங்க, அவங்ககிட்டலாம் போய் ஒப்படைக்க முடியுமா? நானே இன்னும் ஆசைப்படல முதலமைச்சர் ஆகிறதுக்கு, எனக்கே இன்னும் அந்த ஆசை வந்து வரலை, ஒரு நாள் மக்களே என்ன ஆக்குவாங்கன்னு சொல்கிறாரு. இவர் போகிற இடத்தெல்லாம் பெரும்பாலும் வந்து ஒரு கூட்டணிக்காக பேசுகின்ற பேரில் வந்து ஆப்போசிட்டில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்ற அளவுக்கு பேசுகிறார் இல்லையா? நான் திரும்ப எப்படி பார்க்குறீங்க ஸ்டேட்மெண்ட்? இவருமே நான் முதலமைச்சரால் ஆகிறதுக்கு நானே இன்னும் ஆசைப்படலன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க ஸ்டேட்மெண்ட்? நடிகர்லாம் நாடாள ஆசைப்படலாமான்னா ஸ்டாலினும் நடிகர் தான், உதயநிதியும் நடிகர் தான், திமுகவை ஆரம்பித்து வச்சு அண்ணாதுரை கருணாநிதி நடிகர்கள் தான். திமுக ஆட்சி அமைவதற்கு காரணமே எம்ஜிஆர் தான். ஆமாம். அப்போ நடிகர் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலே இல்லையே. தமிழ்நாட்டு அரசியலே இல்லையே. அந்த அரசியலில் தான் அண்ணன் திரும்பவும் பயணிக்கிறார். இல்லை, எனக்கே இன்னும் அந்த ஆசை வரல, நானே அதுக்கெல்லாம் ஆசைப்படலன்னு சொல்கிறாரு. இல்லை, உண்மை அதுதான். அதாவது அவர் ஆசைப்பட முடியாதுன்னு. இல்லை, ஆசைப்பட முடியாதுன்னா தலித் அரசியல்வாதியாக இருந்து தமிழ் தேசிய அரசியல்வாதியாக மாறுவதற்கு அவருக்கு பலமுறை வாய்ப்பு கிடைச்சிது.
ஆனா அப்படிதானே இயங்கிட்டு இருந்தார் முதல்ல அவரு. இல்லை இயங்கிட்டு இருந்தார், இப்போ இயங்குவதை சுருக்கிட்டார். இயங்குவதை திமுகவுக்கு விட்டு கொடுத்துட்டார். அப்புறம் எப்படி அவர் முதலமைச்சராக முடியும்? இப்போ திமுகவை முழுமையாக எதிர்ப்பது தான் தமிழ்நாட்டு அரசியல். காரணம், தமிழ்நாட்டு அரசியலை காவிரி, கச்சத்தீவு, இப்படி பல பிரச்சனைகளை துரோகமே திமுக தான். அப்போ திமுகவோடு இருந்து கொண்டு எப்படி முதலமைச்சராக முடியும்? அமைச்சர் கூட ஆக முடியாது. துணை போறாரா திமுகவுடைய எல்லா தவறுகளும்? அது என்ன புதுசாக கேட்குறீங்க? அவருடைய அரசியல் வாழ்க்கையே நீங்கள் திமுகவுக்கு துணை போனதுனால தான் அடையாளம் இழந்து நிற்கிறார். அவருடைய அடையாளம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி சிதிலடைஞ்சது காரணமே திமுகவோடு பயணிப்பதான் காரணம். சார், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பிரேமலதாவுடைய விஷயம் சம்மந்தமாக. பிரேமலதா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, பேட்டியுமே கொடுத்துருக்காங்க. அண்ணன் திருமா கூட்டணி கட்சி தலைவர் கிடையாது, ஸ்டாலின் தான் கூட்டணி கட்சி தலைவர். அவர் அறிமுகப்படுத்தும் போது எழுந்து நிற்கிறது தான் வழக்கம். இவர் சொல்லியிருக்கவே வேணாம். ரெண்டாவது திருமணம் நானும் ஃபோன் பண்ணி பேசிட்டோம். அண்ணன் என்கிட்ட இதை மற்றவங்க தான் பெரிய விஷயமா மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பேச்சு அப்போ கூட திருமாவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்லாம் கிடையாது, அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறது? ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்தது. ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்த பொழுது 2009 பிரதமரை பார்ப்பதற்கு எல்லாம் போகிறாங்க. அதில் இவர் பேர் இருக்குது. ஆனால் இவர் ஒரு வெளிநாட்டு பயணத்திலிருந்து டெல்லியில் இணைந்து திருப்பி அந்த பிரதமர் மன்மோகன் சிங்கு சந்திப்பு குழுவில் இணைந்து கொள்வது திட்டம். ஆனால் அப்போது திருமாவளவனை உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க மன்மோகன் சிங் பிரதமர் அலுவலகம். அப்போது தாப்பாண்டின்னு சொல்லி திருமாவளவன் வராமல் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் பிரதமர் சந்திப்பதில் விருப்பம் இல்லைன்ட்டு தாப்பாண்டியன். அப்போது தாப்பாண்டியனுடைய விருப்பப்படி இவர் வருகிற வரை அந்த பேச்சுவார்த்தைக்குழு பிரதமர் சந்திக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த பிறகு பேச்சுவார்த்தை குழு பிரதமரை பார்க்கிற பொழுது திருமாவுக்கு எதிர்த்து பதில் சொல்லுவது ராதிகா. எந்த ராதிகா சார்? ஒரே ராதிகா தான், சரத்குமார் ராதிகா தான். அப்போவா? ஆமாம். அவங்க சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சின்னு சரத்குமார் ஒரு கட்சி வச்சு. ஆமாம் சார், இப்போ இணைச்சிட்டார் பாஜகவில், அதெல்லாம் தெரியும். ஆமாம். ஆனால் இந்த அம்மா எம்பி மீட்டிங் இடத்துல இந்த அம்மாவுக்கு என்ன வேலை? முதலமைச்சரை கூட்டிகிட்டு போகிறார். ஓகே, முதலமைச்சரை கூப்பிட்டு போகிறார். சரத்குமார் கட்சி பிரதிநிதியாக ராதிகாவை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ டெல்லியில் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி. அப்போ கருணாநிதி கண்டிப்பாக ராதிகா வரணும்னு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ ராதிகாவுக்கும் திருமாவளவுக்கும் அங்கே அறிக்கை முடியாது. என்னன்னா, அந்த அம்மா சிங்கள தாய்க்கு பிறந்தவர். யாரு? ராதிகா. ராதிகாவுடைய அம்மா கீதா சிங்கள தாய்மொழி சிங்கள அந்த அம்மா. இவர் ராதா இலங்கைக்கு நாடகம் நடந்து போனவர் அங்கே அந்த அம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டார். 19 அது ஒன்று 20 அப்படித்தான். அப்போ அந்த அம்மா கீதா ராதிகாவே சுத்தமாக நல்லா தெளிவாக சிங்களம் பேசும் அந்த அம்மா. இந்த அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாமே கொழும்புல இருந்து அப்புறம் லண்டனுக்கு படிக்க போய் சினிமாவுக்காக சென்னைக்கு பாரதி ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுமி தான் ராதிகா. அப்போ ராதிகா நான் வளர்ந்து பிறந்ததெல்லாம் இலங்கையில். அப்போ சிங்களவர்கள் நல்லவர்கள், ஆயுத போராட்டம் புலிகளால் ஆயுத போராட்டம் முன்னெடுத்த பிறகுதான் இலங்கை சின்னாபனமாகி போச்சுன்னு அந்த அம்மா அங்கே பேசுது. அப்போ இதுக்கு திரும்ப பதில் கொடுக்குறாரு. திரும்ப அந்த அம்மா உதாசீனப்படுத்துது. ஆமாம். அப்போ இதெல்லாமே திமுக ஆளுங்கட்சி, இலங்கை தூதரகம் எல்லாமே தயார் பண்ணி அனுப்பிய நபர் தான் ராதிகா. அப்போ இதெல்லாம் பழைய கதை. அதன் பிறகு ஈழ ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கு ராதிகா மேலே கோபம் வந்துருச்சு. எப்படி நீ அவரை ஈழத்தமிழர் பிரச்சனையில் திருமாவை நீ எப்படி எதிர்த்து பேசலான்னு. அப்போ மறுபடியும் மன்னிப்பு கேட்குது. நானே அந்த அளவு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். நானே நடத்தின என்னுடைய வீக்லி புத்தகம் தமிழால் கடுமையான கண்டனத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ அதுபோல தான் இவரை பொறுத்த வரைக்கும் இவரை நீங்கள் யார் வேண்டுமானாலும் பேசலாம். சிறுத்தைக்கான சிலிர்த்து எழுந்து கொள்ளுவதல் என்பது இவர்கிட்ட இயல்பாகவே கிடையாது. திருமாவளவனே சொல்றாரு, ஊதி ஊதி பெருசாக்கிறாங்க ஊடகங்கள் தான் இது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவரு.
ஆனா சிறுத்தைகள் தான் பேனர் போய் நின்னாங்க, இதை எங்க தலைவர் அவதூதிச்ச பிரேமலதா மன்னிப்பு கேளுன்னு. ஆனா இவர் பொருட்படுத்த மாட்டாரு. ரெண்டுமே முரணா இருக்குது. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே எந்த அரசியல்வாதிகளோடும் எந்த தலைவர்களோடும் நீங்கள் ரத்னான்னு ஒரு வழக்கறிஞர் இருந்தார், இப்போ இருக்கார். அவர் இப்போ இருக்கிறவரோட செல்லாமல் இருக்கார். தெரியும் சார், ரத்னா தெரியும் சார். அவர் இந்த தலித், அவர் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் சம்மதிச்சார். தெரியும் தெரியும் சார், ரத்னா தெரியும். தலித்துகளுக்காக கடுமையாக போராடியவர். அவர் குற்றஞ்சாட்டுறதை இவரை தான் குற்றஞ்சாட்டுவார். இவர் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவாரு. நான் வீரியமா போராடிட்டு இருக்கிறேன். இத்தனைக்கு அவரு ஆதிக்க சாதி. யாரு? ரத்னம். இப்ப நான் எனக்கு நண்பர் தான். அப்போ இது நீண்ட நாள் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் தான் இப்போ பிரேமலதாவுக்கும் வருது. இல்லை, பிரேமலதா சொல்றாங்க இல்லையா, கூட்டணி கட்சி தலைவர் தான் சொன்னா எழுந்து நிற்கணும், இவர் சொன்னா எழுந்து நிற்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு ரொம்ப கிளியரா சொல்றாங்களே பிரஸ் மீட்ல. இல்லைங்க, அதாவது திருமாவளவனுக்கு ஒன்றும் வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வணக்கம் வைக்கணும்? ஸ்டாலினுக்கா? ஸ்டாலினுக்கு, மக்களுக்கு. யாருக்கு? மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்துகிறப்ப அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர். சிறுத்தைகள் ஓட்டு போடுவாங்க. இல்ல ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவாரா? ஸ்டாலின் திமுக தான் ஓட்டு போடுவாங்களா? அப்ப சிறுத்தை ஓட்டு வேண்டாம்னு நம்ம சொல்லுது. சிறுத்தை ஓட்டு எனக்கு வேண்டானே சொல்லுது. அதானே? அவர் ஒரு தலித் மக்களுடைய தலைவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர். அந்த ஓட்டு வேணும்னா எழுந்து நிற்பதில், மக்களை பார்த்து வணக்கம் சொல்வதில் என்ன குறைஞ்சு போயிடும்? இல்லை, இவருமே அதை எதிர்பார்க்க மாட்டாரு. இவர் வேண்டாம் அப்படி ஒன்றும் நீங்க ஊடகங்கள்லாம் நீங்க பூதாகரமாக்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் தேவை. அது இவருடைய இயல்பு. நீங்க பெரிய மனசா இவருக்கு? இல்ல, பெரிய மனசு இல்லை. அது எப்பவுமே அது ரொம்ப டீப்பாக நம்ம அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே பதில் சொல்லி தான் அந்த அம்மா அடுத்த நாள் காலையில் தன்னை திருத்திக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்க சொன்னேன். இந்த அம்மா அந்த வாக்கு கேட்கலன்னு முடிஞ்சு போச்சு. என்ன எனக்கு ஒன்று அந்த அம்மா வணக்கம் வைக்க வேண்டியதில்லை. அங்கே மக்கள் இருக்காங்க. ஆமாம், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் இருக்காங்க. அவர்களை பார்த்து ஒரு வணக்கம் வைங்க. இதைத்தான் நான் சொன்னேன். அந்த அம்மா அதை கூட செய்யலை. அந்த அம்மா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய வாக்குகளை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த அம்மா இந்த அன்னையோடு தெரிஞ்சிருக்கும். திருந்துவதற்கான வாய்ப்பு இவரே பின்ன பேக் அடிச்சுக்கிறார். இப்போ சிறுத்தைகள் மத்தியிலே இந்த அம்மாவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் வந்து இருக்குது. கண்டிப்பா ஓட்டே உழுகாது. 10 தொகுதி அப்போ என்ன சார் ஆகும்? வாய்ப்பே இல்லை. ஒன்று கூட ஜெயிக்காது, வாய்ப்பே இல்லை. அவர் பையன் இந்த அம்மாவுக்கு நிற்கக்கூடிய விருதுநகர் சார், அதாவது வன்னியர் வாக்குகள், தலித் வாக்குகள் தான் அந்த அம்மா நிற்கிற தொகுதியில் பூரா வெற்றி தோல்வி தீர்மானிக்குது. இதை பார்த்த பிறகு எந்த தலித் வாக்கு அந்த அம்மாவுக்கு விழுகாது. அதான் திரும்பவே சொல்றாரு இல்லையா, திரும்ப சொன்னாலும் விழுகாது. திரும்ப சமாளிக்கிறான்னு மக்களுக்கு தெரியுது. இந்த அம்மா நம்ம வாக்கே வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா நினைக்குதுன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. 10மே தோற்குதுன்னு பிடிச்சிக்கலாம். 100% தோக்குது. வேற வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா அவங்க சாதி சனம் நாயுடு வேட்பாளர்கள் தான் அந்த அம்மா நிறுத்தி 8 பேர். அதெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க. எந்த வன்னியர் 5 வன்னியர் அங்கே நிறுத்தியிருக்கணும். 5 வன்னியர் நிறுத்தியிருக்கணும். அப்போ நம்ம சமூகத்துக்கான அங்கீகாரம் இந்த அம்மா கொடுக்க மறுக்குது. அவங்க கட்சியில் வன்னியர்கள் பறையர்கள்லாம் இல்லையா? ஒருவேளை நிறைய இருக்காங்க, ஏன் இல்லாமல் இல்லை? அந்த அம்மா அதெல்லாம் கொடுக்காது. அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டில் வந்து தாய்மொழி அந்த அம்மா தெலுங்கு தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு. அது அவங்களோட இயல்பு. அதை நான் குறையா சொல்லலை. அது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை நல்லா ஏமாத்தணும் சார். அப்படி பார்த்தா வைகோவும் அதே சமுதாயம் தான். அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வரலையே. வரல. அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அப்படி இல்லை. ஆனால் அவர் வீட்டில் தெலுங்கில் பேசி நானே கேட்டிருக்கேன். அவரே தெலுங்கில் பேசி நானே கேட்டிருக்கேன். நம்ம விடுதலை சிறுத்தையில் துணை பொதுச் செயலாளர் இருக்கார் கோவை கலையரசன். இந்த அதாவது நாங்களே 89 ரூபாய் அவருக்கு சிவகாசி பார்லிமெண்ட் வேலை பார்க்குறோம். இந்த காரணத்துக்காக அவர் வெளியேறிட்டார். வைகோ மேலே உள்ள தெலுங்கில் வீட்டில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ இப்படி நிறைய விமர்சனங்கள்லாம் கடந்த காலங்களில் பல தலைவருக்கு வந்திருக்கு. அன்புமணி வந்து அண்மையில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இதே விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. திரும்ப சொன்னால் கூட மதிக்க மாட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து எப்படி அந்த கட்சி மக்கள் எப்படி மதிப்பாங்கன்ற கேள்வி முன்வைக்கிறார். அதே போல் வந்து இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இப்போது எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு தான். நாங்கள் கடந்த காலத்தில் ஒன்றா பயணிச்சவங்க, எங்கள் 2 பேரையும் பிரித்து சதி செஞ்சு திமுக தான்.
அந்த திமுக கூட அவர் இருக்காரு. திமுக அவருக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டேது. தேமுதிகவுக்கு வந்து 10 கொடுக்குறாங்க. உங்களையே நம்பி காலங்காலமா திரும்ப இருக்காரு. அவருக்கு நீங்க 8 தான் கொடுக்குறீங்கன்னா இதுதான் உங்க சமூக நீதியா? இந்த சதி செஞ்சுதான் எங்க 2 பேரும் பிரிக்கிறதே வந்து திமுக தான் சொல்றாரு. அண்மை காலத்துல திரும்ப அவர்களோட நெருக்கம் காட்ட அன்புமணி விரும்புறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சார். எப்படி பாக்குறீங்க அதை நீங்க? 2 பேரும் ஒன்றாக இருந்த காலத்தில் தான் இவர்களுக்கு 2 பேருக்குமே ஒரு பெரிய செல்வாக்கு. இது உடைக்கப்பட்ட பிறகு தான் செல்வாக்கு திமுக அதிமுக போச்சு. ராமதாஸ் எப்போ வருவார்னு கருணாநிதி காத்திருப்பார், ஜெயலலிதாவும் காத்திருக்கு. திருமா எந்த கூட்டணியில் இருப்பார், திருமா வாக்கு எப்படி எடுப்பதுன்னு திமுக அதிமுக 2 பிரதான கட்சிகளும் எதிர்பார்த்து அரசியல் செய்த காலமெல்லாம் உண்டு. 2 பேரும் பிரிந்த பிறகு இப்போ ஒன்று அதிமுக பக்கம், ஒன்று திமுக பக்கம். ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் சேர்ந்தா திமுக வெற்றி. இவங்க ஒரே மாதிரி இவங்க கூட்டணியில் வந்து ஒன்றா இருக்க முடிஞ்சு இவங்களால வெற்றி பெற முடியல. அந்த கூட்டணி ஆளுங்கட்சியாக மாறலையே. திருமாவும் ராமதாஸும் வந்து ஐ திங்க் திமுக கூட்டணி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க வெற்றி பெற முடியலையே. இல்லை, சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு மயிரிழையில் நழுவுச்சு. நீங்கள் சில அதிருப்தி வாக்குகள் அது வந்து ஒரு பெரிய சுனாமியாக வரும். இல்லை, இந்த 2 சமூகத்தையும் பிரிக்கிற அதிகார வேலையை செய்து திமுக தான் குற்றச்சாட்டுறாரு இல்லையா? அது உண்மையா? உண்மைதான். அதாவது 2 பேரும் அதிமுக பக்கம் வந்தால் அதிமுக ஜெயிச்சிரும். திமுக ஒரு பெரும்பான்மையான வாக்கு அப்படி ஜம்ப் ஆகுதுல்ல. ஆமாம், அதைத்தான் கருணாநிதி விரும்பலை. நீங்கள் ஜெயலலிதா அதை பற்றியெல்லாம் இல்லை. நீங்கள் முதல்ல அங்கீகாரம் கொடுத்ததே பாமகவுக்கு ஜெயலலிதா தான். பிசிகாவுக்கு அங்கீகாரம் கொடுத்ததும் ஜெயலலிதா தான். அப்போ கருணாநிதி என்ன நினைக்கிறாரு, உயிரோடு இருந்த காலத்தில் இதை உடைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. உடைத்தால்தான் திமுக வெற்றிக்கு சாதகமாக இருக்கணும். அப்போ உடைச்சி தான் திமுக சிறுத்தைகளை தூக்குது. அன்புமணி வந்து திரும்ப அவரோட ஒன்றா ஆகணும்னு நினைக்கிறாரா சார்? இல்லை, அது சும்மா பேச்சா? அது இல்லை. அதாவது அன்புமணிக்கு பெரிய அளவில் அந்த கூட்டணியில் ஒரு பெரிய மரியாதை செல்வாக்கெல்லாம் இல்லை. ஒன்லி அதிமுக பாஜக. அப்போது இந்த வாக்கு வங்கி, இந்த கூட்டணி யாரோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும்னு ஒரு நிலையை உருவாக்கினா 2 பேருக்குமே ஒரு பெரிய மரியாதை இருக்கு. இப்போ இவருக்கு 8, அவருக்கு பாமக எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க? 18. இப்போ 18 26 தான் கொடுத்துருக்காங்க. பாமக 22 எம்எல்ஏக்களே இருந்தாங்க ஒரு நேரத்தில். அப்போ அந்த வெற்றி தோல்வி என்பது 2 பேரும் பிரிந்த பிறகு தான் அது சிதிலமடையும். ஆனால் திரும்ப அவருக்கு சொல்கிறார் இல்லையா, நான் ஒரு நாளும் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் கூட இடம் வர மாட்டேன் சொல்கிறாரு. அது நடக்க சாத்தியமே கிடையாது. இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார்ல சார். அதாவது அங்கே நிறைய ரணங்களை ஏற்படுத்திட்டாங்க இந்த பாமக. ஆமாம், பாமக பிரிந்த பிறகு இந்த குடிசை கொளுத்தப்பட்ட நாயக்கன் கொட்டாய் குடிசை கொளுத்தப்பட்ட பிறகு தான் அதற்கு முன்பு நடந்த தேர்தல் அன்புமணி தோல்வி அடைஞ்சிடுறாரு. இந்த கலவரம் நடந்த பிறகு அன்புமணி ஜெயிக்கிறார். அப்போது அந்த அவர் திரும்ப சொல்வது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குடிசை தானே கொளுத்தப்படுது, இழப்பு அவங்களுக்கு தானே. ஆடு மாடெல்லாம் கொளுத்தப்பட்டு வீடு இடிக்கப்பட்டு இதெல்லாமே கடந்த காலங்களில் கடுமையான தன்னுடைய சமூகத்துக்கான வழியை ஏற்படுத்துறதுனால இனி அந்த வாய்ப்பே இல்லைங்கிறார். ஒரு சமூகம் பிரிந்தது மீண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் 2 பேருக்குமே நல்லது. அது ராமதாஸ் காலத்தில் நடக்கலை, அன்புமணி காலத்திலே நடக்கட்டும். இப்போ சட்டசபைக்குள்ளே வெற்றி பெற்று வந்தால் நிறைய இளம் தலைவர்கள் வரப்போகிறாங்க. சௌமியா வரப்போகுது, விஜய் வந்துடுவார், உதயநிதி வந்துடுவார். இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்களாக வரப்போகிறாங்க, ஒரு 50 வயசுக்கு உள்ளவர்கள். அப்படி வருகிறப்போ அன்புமணியும் திரும்ப இருந்தான்னு நல்லா இருக்குமே. நல்லா தான் அதை திமுக தான் சரி பண்ணி தடுத்துருச்சுன்னா அந்த காரணத்தை சொல்கிறேன்.